வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. பிரியாணி பண்ண போகிறோம் இன்றைக்கி. வாங்க, கழுவி எடுத்துக்கிடுவோம். சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மஞ்சள் பொடி போட்டு கழுவி நல்லா கழுவி 2-3 தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிட்டு பிரியாணி பொங்குவோம். நம்ம பிரியாணி பொங்கி சாப்பிடுவோம். சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா கழுவியாச்சு. மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்துக்கிட்டோம். நம்ம அரிசை ஊற வைக்கணும். உள்ள இருக்கோ நல்லா ஈராங்கத்தான் நறுக்கி எடுத்துக்கணும். பல்லாரி இதுதான் அந்த லிஸ்ட்டு பாருங்கள். இந்த லிஸ்ட்டு போக தக்காளியும் வாங்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தக்காளி பழம் நறுக்கி வச்சுட்ருக்கோம். பாருங்க, கறி பிடிக்கக்கூடாதுன்ட்டு நம்ம இப்போ ராவி வச்சுருக்கோம். சாம்பலை கொண்டா எண்ணெய் எடு. 1/2 லிட்டரு எண்ணெயை ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் குறைய ஊற்றிருக்கோம். ஒரு 300 எண்ணெய் ஊற்றணும்னு சொல்லு. 300 எண்ணெய் ஊற்றணும். கூட ஊற்றியாச்சு. 1/4 லிட்டர் ஊற்றியாச்சு. இப்படி இங்கே நறுக்கி வச்சுருக்கோம். இது கறி கழுவி வச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். என்னல்ல அரிசி, எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா ஈராங்கத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. நல்லா நனைய வச்சுக்கோங்க. பல்லாரி பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் மிளகாயும் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ மல்லி இலையும் புதினா இலையும் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் குழம்பு பொடி சேர்த்துக்குவோம். ஒரு பாக்கெட்டையும் சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பிரியாணி பொடியை போட்டுக்கிடுவோம். 2 பாக்கெட் போட்டிருக்கோம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கோங்க. தயிர் ஊற்றிக்கோங்க. நாங்கள் தயிர் 5 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம். சம்பளுக்கும் சேர்த்து 5 பாக்கெட்டு. இதுக்கு 1 பாக்கெட்டு தான். இப்போ கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. குறையா போட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு. அரிசை ஊற வச்சதை களைஞ்சி எடுத்துக்கிடுவோம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சிட்டோம். அரிசை நல்லா களைஞ்சி எடுத்துக்கிடுவோண்ணே. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கணும். சொல்லுங்க. கழுவி வச்சு அரிசை தட்டிக்கிடுவோம். தட்டி நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் முதலே போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி வைக்கணும். அரிசியை போட்டாச்சு. தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவு பிரியாணிக்கு தண்ணியை சேர்த்துக்கிடணும். மூடி வச்சுக்கிடுவோம். சம்பலுக்கு பல்லாரி வெட்டிக்கிட்டு இருக்கேன்.
பல்லாரி, மல்லி இலை, மிளகாய் போட போகிறோம். மிளகாய் இருக்குது, மிளகாய் எல்லாம் போட்டு சம்பல் போட போகிறோம். வெட்டி போட்டு ஊற்றிக்கிடுவோம். பல்லாரி நறுக்கியாச்சு, தயிரை வெட்டி ஊற்றி வச்சுக்கிடுவோம் சம்பலுக்கு. மிளகாயும் போட்டிருக்காங்க. மிளகாயும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு பழம் ஊற்றிருக்கோம். இப்போ நெய்யை ஊற்றி இறக்கி வச்சுக்கணும். பிரியாணியை இறக்கி வச்சாச்சு. இப்போ தம் போட்டுக்கிடுவோம். கங்கல் எல்லாம் எடுத்து மேலே போட்டுக்கோங்க. தம் தூரத்தில் நிற்கங்க. இதை ரேசா கழுவிட்டு அதில் வைங்க, வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கழுவுங்க, நல்லது. வாசனை நல்லா வருது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ உருந்தாக்கில் இருக்குன்னு பாருங்கள். உருதி மாதிரி வந்து எடுத்து நல்லா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மல்லி இலை போட்டுக்கணும். வாசனைக்கு மல்லி இலை போட்டுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சம்பல் வச்சுருக்கோம், வெத்த பொரியல் வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.